இப்போது நெறைய பேர் பொருத்தம் பார்க்குறப்ப என்ன கேட்குறாங்கன்னா, இது சுத்த ஜாதகமா? தோசை ஜாதகமான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ சுத்த ஜாதகம், தோசை ஜாதகம்லாம் வந்து நாளடைவில உருவான விஷயங்கள் தாங்க. ஸோ அதில நீங்க பெருசாலாம் கன்சிடர் பண்ண வேண்டியதில்ல. இப்போ தோஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 50, 60% மேல ஜாதகத்தில தோஷங்கள் இருக்கும். அவங்களும் கல்யாணம் பண்ணாம இருக்காங்களா, வாழாம இருக்காங்களா அப்படிலாம் கிடையாது. அதர் தென் மத்த விஷயங்கள் ஜாதகத்தில நல்லாயிருக்கு, நல்ல டைம் நடக்குது, ஃப்யூச்சர் நல்லாயிருக்கு, மேட்சிங் ஓரளவுக்கு நல்லா இருந்தா போதும். ஸோ அத விட்டு சுத்த ஜாதகம், தோசை ஜாதகம்னு சொல்லிட்டு இது மட்டும் இல்லாம நெறைய பேர் பரிகாரம்னு சொல்லிட்டு அதெல்லாம் பண்ணிட்டு, கோயில் கோயிலா அலைஞ்சிட்டு இருப்பாங்க. ஸோ நீங்க எங்க போயிட்டு எந்த கோயிலுக்கு போனாலும் எதுவுமே நிவர்த்திலாம் ஆகாது. பிரச்சனை இருந்தா ஃபேஸ் பண்ணணும். ஸோ அவ்வளோதான். ஸோ அதனால பொருத்தம் பார்க்கும்போது கம்பைன் பண்ணி ப்ராப்பரா ஓரளவுக்கு மேட்ச் ஆனுச்சுன்னா ஓகே. அத விட்டுட்டு தோசை இருக்கா? இல்லையா? இப்ப தோஷம் இருக்கு, இல்ல. அத தாண்டி மத்த ஜாதகத்தில பிரச்சனைகள் இருந்தா அது பெருசா ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ தோசை மட்டும் தான் ப்ராப்ளம்னு இல்ல. ஜாதக பொருத்தம் பார்க்குறப்ப ஜாதகத்தில வேற கிரக நிலைகள் நெகட்டிவா இருந்தாலும் அது ப்ராப்ளம் தான். பட் இப்ப இருக்க என்ன பண்றாங்கன்னா, தோஷத்த மட்டும் தான் பெருசா எக்ஸ்போஸ் பண்றாங்க. தோசை இருந்தா அது ஒரு மாரி பார்க்குறாங்க, இல்லாட்டி ஒரு மாரி பார்க்குறாங்க. மத்தபடி ஜாதக கட்டத்த வச்சு பொருத்தம் பார்க்குறது ரொம்ப இம்பார்ட்டன்ஸே தவிர, தோஷத்த வந்து நீங்க பெருசா ப்ரியாரிட்டி குடுத்துட்டு, அதுக்கு நீங்க பரிகாரம் பண்ணிக்கிட்டு ஏன்னா நீங்க ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னா, அத எதுவும் பரிகாரம் பண்ணி நிவர்த்தி பண்ண முடியாது. அதுக்கான ப்ராப்ளம் வந்துச்சா ஃபேஸ் பண்ற அளவுக்கு நீங்க கெப்பாசிட்டியோட இருக்கணும். அது பேலன்ஸ் பண்ற அளவுக்கு நீங்க இருந்தாலே போதுமானது. அதுக்கேத்த பார்ட்னர் கிடைச்சா இன்னும் கொஞ்சம் பெட்டர். அந்த மாரி பார்த்தாலே போதுமானது.